ரேகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் வலது பெண் இடதுகை கட்டவல் ரேகையை கொண்டு அதற்கான ஓலைச்சுவடியை தேடுவாங்க. அதாவது இது வந்து அகத்தியர் சூட்சம நாடி. திருமணம் ஆகல தடைபடுது அப்படின்னா திருமண பொதுகாண்டத்தை பார்த்துட்டு திருமண காண்டத்தை தனியா பார்க்கணும். இதுல அப்படி கிடையாது. அதற்கான ஒரு யோகம் நேர கால சூழ்நிலைகள் நம்மளுக்கு அது அமையணும். அமைஞ்சிருந்தாதான் அந்த பலனை அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதாங்க ஓலைச்சுவடி. அணுவாகி பொருளாகி அண்டமாகி அண்டமதிலாடுகின்ற சோதியாகி இருளாகி ஒளியாகி வணக்கம். ஆஸ்ட்ரோ ஞானா இந்த சேனல் பார்க்கிற அனைத்து மக்களுக்கும் நபர்களுக்கும் நாடி ஜோதிடர் சிவபாலனின் பணிவான வணக்கங்கள். இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு தெரியாமலே மக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது பழங்காலத்தில் வாழ்ந்து வந்த சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடியின் வாயிலாக நம்ம சொல்றதுதான் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது. அதுக்கு மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நாடி ஜோதிடம் பார்க்குற இடத்துல ரேகை எடுப்பாங்க. ரேகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் வலது பெண் இடதுகை கட்டவல் ரேகையை கொண்டு அதற்கான ஓலைச்சுவடியை தேடுவாங்க. தேடி எடுத்து அந்த பண்டலை வாசிக்கும் போது அதில் நிறைய ஓலை இருக்கும். இப்போ யாருக்கு பார்க்குறோமோ அவங்களுடைய ஓலை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய குறிப்பு, அவங்களுடைய பேரு, அப்பா அம்மா பேரு, ராசி, நட்சத்திரம், அவங்க விவரங்கள் அதுல வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுல அந்த ஓலை கிடைச்சிட்டாவே பார்க்கக்கூடிய வயசுல இருந்து ஆயுள் காலம் வரையும் உள்ள பலனை மகரிஷியானவங்க சித்தர்கள் அந்த ஓலையில சொல்லியிருப்பாங்க. அதாவது இது வந்து அகத்தியர் சூட்சம நாடி, பூர்வ ஜென்மம் கொண்டு இதுல சொல்லிடுவாங்க. ஒரு சில நாடுகளில் தனித்தனியா பார்க்கணும். ஒரு பகுதியை காண்டம் சொல்லுவாங்க. அதை திருமணம் ஆகல தடைபடுது அப்படின்னா திருமண பொதுகாண்டத்தை பார்த்துட்டு திருமண காண்டத்தை தனியா பார்க்கணும். இதுல அப்படி கிடையாது. அந்த திருமண காண்ட பலன் அப்படிங்கிறது இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்களோட பேர், விவரங்கள்லாம் கொஞ்சம் விரிவாகவே இருக்கும். பூர்வ ஜென்மாதுக்கான பரிகாரங்கள், எவ்வளவு ஆலய வழிபாடுகள்லாம் செய்திருந்தாலும் அவங்களுக்கு மனமாகாமலே இருக்குல்ல, தொழில நஷ்டம் கஷ்டம் இருக்கும், குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, காதல் பிரச்சனை. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா லவ் ஏமாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சந்தேக பிரச்சனை, இந்த பொருள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அதுக்கான தீர்வுகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஓலைச்சுவடிகள்ல மகரிஷியானவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான பொக்கிஷம் எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது பிராப்தம் கிடையாது. அதற்கான ஒரு யோகம் நேர கால சூழ்நிலைகள் நம்மளுக்கு அது அமையணும். அமைஞ்சிருந்தாதான் அந்த பலனை அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். உலகத்துல உள்ள நம்ம தமிழ் சொந்தங்கள்லாம் எவ்வளோ நபர்கள் வெளிநாட்டுல, வெளியூர்ல, வெளி மாநிலத்திலாம் இருக்கிறாங்க. இந்த ஒரு பொக்கிஷமானது அறியக்கூடிய, அதாவது இந்த பலனை வந்து அறிந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த யோக பாக்கியங்கிறது அவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது நம்ம அந்த ஓலையில முதல்ல அந்த பாக்கியம் இருக்கணும், கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது நூலினுடைய விதி கிடையாது. அவர் அகத்தியர் சொல்லணும், இன்னைக்குதான் கிடைக்கணும் மகளே மகனே அப்படின்னு இருந்ததுன்னா இந்த நாடி சாஸ்திரங்களை பார்த்து ஆயுள் காலம் வரை உள்ள பலனை, குடும்ப ஒற்றுமை இல்லாமலாம் இருப்பாங்க. சில இடத்துல மனமானத்துக்கு அப்புறம் மருமகன் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கும், மருமகன் அங்க போனதுக்கு அப்புறம் பிரச்சனையை உண்டாக்கும். இது போலாம் நிறைய குடும்ப வாழ்க்கையில நிறைய இருக்கு. இந்த காலத்துல ரெண்டாவது மனங்கண்டு குழந்தை பாக்கி இல்லாத சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. இப்ப நிறைய பேர் என்ன பாக்குறாங்கன்னா குழந்தை காலத்துக்காக தான் மெயினா வராங்க. அப்ப கால சூழ்நிலைகள்ல உணவு மாற்றங்களும் மாறிடுச்சு. அதனாலதான் பல வியாதிகள்லாம் உருவாகுது. அப்ப அதுக்கான தீர்வுகள்லாம் என்னென்ன, அப்ப நம்மளுக்கு உண்டான அந்த நிவர்த்தியை செய்துக்கிட்டோம்னா ஏன்னா அந்த பலனை அப்பதான் அவங்க அடைய முடியும். அந்த யோகம் இருக்குதா இல்லையா, இப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் நாடி சாஸ்திரங்கள்ல மகரிஷியானவங்க உலக மக்களுக்கு எல்லாருக்குமே அதை சொல்லி இருக்கிறாங்க. ஜாதகமே இல்லாம இருப்பாங்க சில பேர், டேட்டா பர்த் தெரியாது, ஸ்கூல் டேட்டா பர்த் இருக்கும், இல்ல அதுவும் சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் கூட இந்த ஓலைச்சுவடிகள்ல தெரிஞ்சுப்பாங்க. எவ்வளவு ஆலய வழிபாடு செய்து நம்முடைய பாவத்துக்கு உண்டான பிராச்சித்தம் தேர்னாலும் அவங்களுக்கு உண்டானது அவங்க கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கும். நிறைய கோயில் குளமா சுத்தி இருப்பாங்க, வெறுப்புகளை உண்டாக்கிருக்கோம் அவங்களுக்கு. ஆனால் தன்னுடைய அந்த பிரச்சனைகளுக்கு நம்முடைய நாடி சாஸ்திரங்கள்ல ஓலைச்சுவடிகள்ல எங்க போனா அதுக்கான தெளிவை நம்ம அடையலாம். அப்ப அந்த ஆலய வழிபாடு என்னென்ன,
அப்படிங்கிறத அந்த நாடி ஜோதிடத்துல ஓலைச்சுவடின் மேல வாயிலாக நீங்க தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறத மகரிஷியானவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு இந்த பூமியில சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, இந்த பூமியில சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது சித்தர்கள் எப்படி அந்த ஓலைகள்ல நம்மளுக்கு அதை தெரிவிச்சாங்க அப்படின்னா, அழுகினி தேவாங்கன்னு ஒரு விலங்கு இருக்குது. அது எப்ப பார்த்தாலும் கண்ணு வடிந்து கொண்டே இருந்துகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் வருகின்ற அந்த நீரை எடுத்து அவங்க சித்தர்கள் அவங்க கண்ணில் வைத்து வானத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்க்கும் பொழுது எல்லாமே பக்கத்துல தெரிய ஆரம்பிச்சுது. அதாவது நட்சத்திரங்கள், கிரகங்கள்லாம் அந்த சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவ்வளோ பவர் அந்த விலங்குடைய அந்த கண் துளிகள் இருக்குது. அதே போல அந்த காலத்திலாம் கப்பல்லாம் போறவங்கலாம் அந்த அழுகணி இந்த தேவைன்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா அதுக்கு தான் பல கிலோமீட்டர் தூரத்தில் உண்டான அந்த வழிகளை தெரியும். அந்த தேவாலானது பார்த்தீங்கன்னா வழி தெரியாத இடத்துல அதை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. உட்கார வைக்கும்போது அந்த எப்போ பார்த்தாலும் வடக்கு நோக்கி தான் அது உட்காரும். அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிப்பாங்க வெளியூர் கப்பல் செல்றவங்களாம் அந்த காலத்தில். அப்போ அந்த வடக்கு பக்கம் தான் எப்போதுமே அது உட்காரும். எந்த பக்கம் நீங்கள் திருப்பி உட்கார வச்சாலும் வடக்கு நோக்கி தான் அது உட்கார ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வழியை வைத்து திசைகள்லாம் கூட பல நாடுகள்லாம் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை போல நம்ம மனிதர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அதை போல மகரிஷியானவங்க அந்த விலங்குடைய அந்த நீரை எடுத்து தான் ஓலைச்சுவடிகள்ல அந்த கிரகத்தெல்லாம் ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து பிரிக்கப்பட்டது தான் பஞ்சாங்கத்துல, கம்ப்யூட்டர்ல ஒவ்வொன்றா இப்ப கலியுகத்துல எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அந்த நாடி சாஸ்திரங்கள்ல அந்த ஓலை நிறைய இருக்கு இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய பேரு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம ஓலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பேர் கொண்டவங்க இந்த பூமியில எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப மற்ற பேரு, அப்பா அம்மா பேரு, மனமாயிருச்ச மனைவி பேரு, இந்த போல விவரங்கள், நம்முடைய பிறந்த நேரங்கள், அந்த ராசி நட்சத்திரங்கள், வருஷம், தமிழ் வருஷம், தமிழ் மாதம், தமிழ் தேதி, அதெல்லாம் அதுல கரெக்டா வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எழுத்து வடிவிலாகவும் நம்ம கேட்போம். அந்த வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது வரும், மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், அந்த அடிப்படையிலும் வரும். அதை போலையும் கேட்போம். ஏன்னா அப்பதான் அந்த ஓலை நம்ம தேட முடியும். ஏன்னா மகரிஷியானவங்க எழுதி வச்சிருக்காங்க, அதை பயிர்ந்து உங்களுக்கு நம்ம சொல்றது நம்ம வேலை. அப்ப அதை தேடுறதுக்கு தான் என்னுடைய ஒரு வேலை. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் தேவைப்படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பேர்ல மறைமுகமா இருக்கும். இப்ப மறைமுகமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதிகாசங்களை குறிக்கக்கூடிய பேரா இருக்கும், ராஜாக்களுடைய பேரா இருக்கும், இல்ல பெரிய பெரிய மகான்களுடைய பெயரா இருக்கும், கடவுளுடைய பெயர்லயே இந்த கடவுளுடைய பெயரா, அது அப்படிங்கிறது மறைமுகமா கூட இருக்கும். அப்ப இந்த போல விஷயங்கள்லாம் மறைமுகமா அப்படிங்கிறத நான் படிக்கும் பொழுது உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது உங்களோட ஒத்துழைப்பு தேவைப்படும். அப்பதான் அந்த ஓலை உங்கள்ட்ட வந்து கண்டுபிடிக்க முடியும். உதாரணமா பாத்தீங்கன்னா ஃபாரின்காரங்களுக்கு படிச்சிருக்கும், சீனாக்காரங்க இந்த போடலாம். இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜால்ராவின் சொல்லி நாமம் அப்படிங்கிறது அதுல வந்துருந்துச்சு. இப்ப ஜால்ராவின் சொல்லி நாமம் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் ஒரு வியப்பா இருந்தது. அது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜிங்ஜாங் போடுறோம் இல்லைங்களா, அதான் அந்த அந்த போல ஒரு விஷயங்களை வந்து மறைமுகமா மகரிஷியானவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு புராண ஆலயங்கள்லாம் இப்பதான் நம்ம தெரிஞ்ச ஆலயங்கள்லாம் மக்கள் வழிபாடு அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே தெய்வ வழிபாடு செய்யறாங்க. அது செய்யறதுனாலதான் இருக்கிற சில கஷ்டங்கள் எல்லாருக்கும் விலகுது. இருந்தாலும் பழைய நம்மளுக்கு தெரியாத ஆலயங்கள்லாம் எவ்வளவு விஷயங்களை நமக்காக மகரிஷியானவங்க ஓலைச்சுவடிகளை அற்புதமா சொல்லியிருக்காங்க. சிம்பிளான பரிகாரமா தான் இருக்கும். பெரிய என்ன போயிட்டு வர பயண தூரம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இதா இருக்குமே ஒழிஞ்சு, மற்றபடி எல்லாமே அந்த ஆலயங்கள்லாம் போய் நம்ம கால எடுத்து வைக்கிறத நம்மளுக்கு அந்த கொடுப்பனை இருக்கணும். அதை மகரிஷி சொல்லியிருப்பாங்க. புதுமையான ஆலயங்கள்லாம் இருக்காது. சித்தர்கள் வாழ்ந்தது, அப்பர் சுந்தர திருநாவரசர் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், பரிகாரங்கள் நம்மளுக்கு உண்டானது எங்க. உதாரணமா இப்ப சொல்லுவாங்க, நாகதோஷம் இருந்ததுன்னா திருநாகேஸ்வரம் போங்க, காளகஸ்தி போங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. போயிட்டு வந்து சில பேருக்கு நல்லது நடக்கும், சில பேருக்கு தாமதம் இருந்துகிட்டே இருக்கும். திருமணம் நடக்கல, திருமணஞ்சேரி போக அப்படின்லாம் சொல்லுவாங்க. போயிட்டு வந்து சில பேருக்கு நல்லது நடக்கும், சில பேருக்கு அந்த கருமத்தினுடைய விதி, அதுதான் முன்ஜென்மத்தினுடைய பாவம் அப்படிங்கிறது அதுல இருந்துகிட்டு இருக்கும். அதனால அவங்க வந்து விடைபெற முடியாம இருந்துகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு போயிட்டு வந்து அந்த பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தத்துல விரக்தியில இருப்பாங்க. அப்ப அதை போல உள்ளவங்களுக்கு தன்னுடைய பாவத்துக்கு எங்க போயிட்டு பிராட்சம் தேடிக்கணும். அப்பதான் அதுக்கான விமோசனத்தை பெற முடியும். அது ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலயங்களை நம்ம இதை செய்துக்கிட்டா நம்மளுடைய பாவ நிவர்த்தியை பெற்றுருவோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அப்ப அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு உண்டான முழு பலன் என்பது கிடைத்து நம்மளுக்கு உண்டான யோக நிலைகள் எப்படி இருக்குது, நல்ல காரியம் நடக்கிறது, அது எந்த மாதத்துல இருந்து, எந்த வயதுல இருந்து, எந்த காலத்துல இருந்து, எந்த இயர்ல இருந்து, வருடத்துல இருந்து, நம்மளுடைய வயதுல இருந்து ஆரம்பிக்கும்
அந்த பரிகாரத்தை செய்வதனால அப்படிங்கிறத ஓலைச்சுவடியின் வாயிலாக மகரிஷியானவங்க தெளிவா எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப அந்த ஓலைச்சுவடியை இப்ப நான் படிச்சு காமிக்கிறேன். அது எப்படி படிப்பாங்க, ஏன்னா சில பேருக்கு தெரியாது ஓலைச்சுவடியெல்லாம் எப்படி படிப்பாங்க, நாடினா என்ன, நாடி பிடிச்சி பார்ப்பாங்களோ அப்படிங்கிறதுலாம் சில பேர் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நாடி என்பது ரேகையை கொடுத்து அந்த ஓலைச்சுவடியை தேடி எடுத்து பார்த்து சொல்றதா நாடி ஜோதிடம். அப்ப தனக்கு உண்டான அமைப்பின் பிரகாரம் அந்த ஓலைச்சுவடியில் எப்படி வாசிப்பாங்க, எப்படி படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பண்டலை எடுத்து, பொதுவான ஒரு பண்டலை எடுத்து நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தொடர்பு கொண்டு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க ஓலைச்சுவடி. இதை ரெண்டு பக்கமும் எழுதிப்பாங்க, கிரந்த எழுத்துக்கள், அந்த காலத்து எழுத்து. இதுக்கான பயிற்சி நாங்கள் எடுத்துக்கிறோம். அதை எடுத்துதான் இந்த போல நாடி சாஸ்திரங்கள்ல சொல்ல முடியும். எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது விதி கிடையாது. அந்த வரிகளை படிச்சு காமிக்கிறேன். இப்படிதான் படிச்சு அதை உங்கள்கிட்ட கேள்வியை கேட்டு அதுக்கான பலனை நம்ம சொல்ல முடியும். அணுவாகி பொருளாகி அண்டமாகி அண்டமதிலாடுகின்ற சோதியாகி இருளாகி ஒளியாகி ஓங்காரம் செய்கின்ற நாதமாகி கணமாகி பொழுதாகி நல்யான வடிவாகி நின்ற ஐயா உனை வணங்கி தெரிவிப்பேன் அகத்தியலும் சூட்சமத்தில். அது சொன்ன இல்லைங்களா, சூட்சம நாடி. அகத்தியத்திலே சூட்சம நாடி, சூட்சமன பூர்வ ஜென்ம பாவம் பரிகாரம். அது போல சில விஷயங்களை சூட்சமத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் பாருங்க, அகத்தியலும் சூட்சமத்தில். அகத்தியர் அதாவது இந்த உலகத்துல அணுவா பொருளா பஞ்சபூதங்களா விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய பொற்பாதங்களை வணங்கிவிட்டு இதை போல சூட்சம நாடி அப்படிங்கிறத பலனை ஒவ்வொரு மக்களுக்கும் மனிதர்களுக்கும் இதை போல சுவடியின் வாயிலாக பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு படிச்சு காமிச்சிருக்க எப்படிங்கிறத இதை போல நீங்க நேரடியா பார்த்துக்கலாம். இல்லை ஆன்லைன் மூலமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாவே முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓம் அகத்திசாய நமக. இதை போல நிறைய விஷயங்கள், மர்மமான விஷயங்கள்லாம் நாடி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறாங்க. அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்னுடைய பெயர் நாடி ஜோதிடர் சிவபாலன். பல்லாவரம் அருகில முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப், ஏர்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க, 1.5 கிலோமீட்டர். நீங்க அனைவரும் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய தொலைபேசி எண்ணை பார்த்து நீங்க தொடர்பு கொண்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் உள்ளவங்கலாம் போன் மூலமே, அதாவது ஆன்லைன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மூலயமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல ரேகை அனுப்பி விட்டலாம், டைரக்டா போட்டோ பிடிச்சி அதை அனுப்பி விட்டுட்டீங்கன்னா அதுக்கான ஓலைச்சூடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து போன் மூலயமாவே தெரிந்து அதை பதிவு செய்து பார்க்கக்கூடிய வயசுல இருந்து ஆயுள் காலம் வரை உள்ள பலனை பதிவு செய்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி விட்டுருவோம். நன்றி, வணக்கம்.